சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கடவுளே, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? சின்னையா, அழாதீங்க சின்னையா. எப்படி அழாம இருக்க முடியும் ஈசு? நீயே பார்த்தல உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. என் அம்மா பாவம் ஈசு. யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாத ஒரு மனுஷி. சத்தம் போட்டு கூட யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. நகை வெட்டுற வழியை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது ஈசு. ஆனா இப்ப கழுத்திலேயே கத்தி வச்சு இதை எப்படி என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு? எனக்கு இதெல்லாம் நினைக்கிறப்ப அப்படியே தலை வலிக்குது. என்னால முடியல. ஒண்ணும் ஆகாதுடா அபிமா. திவ்யா, அழாத திவ்யா. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போய் அண்ணி எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணி, நானும் வரேன். 2 பேருமே போய் பார்க்கலாம். திவ்யா, நீ அழாம இருக்கணும். தைரியமா இரு. தம்பி, நாங்க போய் அண்ணிய பாத்துட்டு வந்துடுறோம். அக்காவும் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு என் அக்காவை பார்க்கணும்னு தான் மனசு கடந்து துடிக்குது. இந்த நிலைமையில இவளை விட்டுட்டு வர முடியாது. நீங்க போய் பாருங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன் தம்பி. சரி. நீங்க கிரிஜாவை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனா அதோட அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. வா போலாம். அப்பா, ஓ அம்மாவை ஈஸ்வர் இப்படி பழி வாங்கிட்டாளேம்மா. அவளை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலையே. அப்பா, அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. கிரிஜா, கிரிஜா. சார், இந்த மெடிசனை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். திவ்யா, நீங்க இரு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மா, அம்மா. டாக்டர், 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 என் அம்மாவுக்கு ஒண்ணு இல்லையே. இப்ப அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஏதாச்சும் சொல்லுங்க டாக்டர். அத்தையோட கண்டிஷன். கத்தியால அவங்க கழுத்துல நல்லா ஆழமா கிழிச்சிருக்காங்க. தையல் போட்டிருக்கோம். டாக்டர், அண்ணி எப்ப கண்ணு முழிப்பாங்க? அவங்க ரெக்கவர் ஆகுறத பத்தியோ கான்சியஸ்க்கு வர்றத பத்தியோ இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. அவங்க இப்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஈசு, என்ன ஈசு? டாக்டர் என்னமோ சொல்றாரு. சின்னையா, என் அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஈசு. நான் இப்பவே போய் என் அம்மாவை பார்க்கணும் ஈசு. சின்னையா, டாக்டர், என் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர். எப்படியாவது அவங்கள காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ். நான் என்னால முடிஞ்ச எல்லா பெட்டரான ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கேன். பாப்போங்க. ஒன்றும் ஆகாது. டாக்டர், எங்க அண்ணியை நாங்க பார்க்கணும் டாக்டர். என் அம்மாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க டாக்டர். தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க டாக்டர். சாரி, இப்ப யாரையும் அலோவ் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். ஈஸ்வரி, இது போலீஸ் கேஸு. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேவா? ப்ரோ, போலீஸ் கெட்டப்ல வந்து இப்படி ஒரு கொடுமையான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அது யாரா இருக்கும்?
சொல்லுங்க சார். டேய் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? என் அக்காவை கொன்று என் ஒய்ஃபை லேசா காயாகிற மாதிரி தான் நடிக்க சொன்னேன். ஆமா சார். அப்புறம் ஏன்டா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? நான் இப்படி அடிக்க சொன்னேனா? சார் 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 இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க அப்படி அடிக்க சொல்லல, ஆனா அக்கா தான் அடிக்க சொன்னாங்க.